நிஷா எங்கேருந்து வரீங்க? ஃப்ரம் பினாங், மலேசியா. தஞ்சாவூர்லேருந்து ஒரு பையன் மலேசியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணினாங்க. தென் லிவிங் டுகெதராக இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் அவே. என்ன பாஸ் அவே. சூசைட் அட்டம். இன்னும் எங்கன்னு இருக்கு? எதுக்கு நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்? ஏன்னா லூசு சரிக்கு அவ நல்ல சரிக்கு இல்லை மேடம். ஐயோ நான் கிடக்குறேன் ரொம்ப முடியாம. அது லூஸ் மாதிரி தண்ணியை கொடுத்துட்டு பாக்க போட்டு மென்னு இந்த பயலை போட்டு பாடாப்படுத்திருக்கு மேடம். நீங்களும் ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு மேடம். உங்களால் இது இமோஷனலாக ஹேண்டிலே பண்ண முடியறது இல்லையே? அப்போ பாய்சனை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அங்கே போய் வாங்குறதுக்கு பாய்சன் குடிச்சிடலாம் அப்படின்னு. ஃபாரினர்னால யாரும் நம்பி கொடுக்கல. இப்போ மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். திஸ் வாஸ் மை லாஸ்ட் ஹோப். இஃப் ஹி டிடன்ட் கேம் அண்ட் ஐ டிடன்ட் கெட் மை சொல்யூஷன்ஸ், I'm not going to return to Malaysia anymore. வினோத் இல்லாமல் மலேசியாவுக்கு போக மாட்டேன். சரி, முதல்ல நீ அந்த பாய்சன் எடுத்து வெளியில் போடு, அதுக்கப்புறம் பேசுவோம். வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் வீகேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வணக்கம்மா. நமஸ்காரம். உங்கள் பேர்? நிஷா மேனு. நிஷா. நிஷா எங்கேருந்து வரீங்க? ஃப்ரம் பினாங், மலேசியா. மலேசியா. எந்த இடம்? பினாங். ஓகே. இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? சரி. இந்த ப்ரோக்ராம் அங்கே பார்ப்பீங்களா? மை ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண அவங்க நோக்குனாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழியனா? மலேசியன் தமிழியன்? யா. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? டிப்ளமா இன் இசிஇ, ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஓகே. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? ஐம் அ டீச்சர். டீச்சர். ப்ரீ ஸ்கூல்? ஃப்ரீ ஸ்கூல். சொல்லுங்கள் நிஷா, என்ன பிரச்சனை? தஞ்சாவூர்லேருந்து ஒரு பையன் மலேசியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணினாங்க. அவங்க அங்கே ஸ்டே பண்ணும்போது அவங்க 6 இயர்ஸாக இருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த 4th இயர் அப்போ லவ் பண்ண ஆரம்பித்தோம். தென் லிவிங் டுகெதராக இருந்தோம் ஃபார் 6 months at first. தென் அப்போ ஐ கெட் டு நோ அவங்க இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஒரே கம்பெனியில். எவ்வளோ நாள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க? திஸ் குட் பி அவர் 3rd year. இது 3rd year. அந்த பையன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தான்? பிரெட் கம்பெனியில், ஜஸ்ட் அ பிரெட் மேக்கர். பிரெட் கம்பெனி. ஓகே. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் പറഞ്ഞിருக்காங்க என்கிட்ட. உங்களை பார்த்துருக்காங்க? எப்படி பார்த்துருக்காங்க? நான் அன்றைக்கி ஊருக்கு வரும்போது கேஸ் கொடுத்து ஊருக்கு வந்து அப்போ நோக்குனாங்க என்ன. எதுக்கு கேஸ் கொடுத்தீங்க? அவங்க ஓடி போய். அந்த பையன் ஓடி போயிட்டு. அந்த பையன் பேர் என்னது? வினோத்குமார். வினோத்குமார். சரி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க? இல்லை அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்காங்களா? வீடியோ கால் பண்ணி പറഞ്ഞിருக்கோம். தட் இஸ் அந்த பையன் இங்கே வந்ததுக்கப்புறம்? அவங்க மலேசியாவில் இருக்கும்போது. சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவங்க நைட் 12 o'clock கூட்டிகிட்டு போய் கோயிலில் இதான் கல்யாணம் கழிச்சு அப்படின்னு இது பண்ணினாங்க. என்ன பண்ணீங்க? அங்கே பூசாரி யாரும் இல்லை. நைட் 12 o'clock டெம்பிள் ஓப்பனில் இருந்தது. ஸோ தென் அந்த ட்ரீலேருந்து அந்த yellow rope அதை எடுத்து டைப் பண்ணினாங்க. தாலி மாதிரியா? நீங்கள் அதுக்கப்புறம் யூ ஆர் லிவிங் டுகெதர்? பிஃபோர் தட் நாங்கள் லிவிங் டுகெதர். அதுக்கு எவ்வளோ நாளைக்கு? 6 months. மொதல் 6 months. தென் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஹேப்பனாக இருந்தது பிகாஸ் ஆஃப் அந்த கேர்ள்னால. எந்த கேர்ள்னால? அவங்களோட எக்ஸ்க்கு. ஓ, ஓகே ஓகே. அவங்க ஆக்சுவலி 3 years லவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. தென் எல்லாரும் சொல்ல தென் ஐ சே நான் வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கிறேன், எனக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்கிறது, நான் அங்கே போய் லிவின் பண்ணிக்கிறேன். பட் அங்கேயும் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்போவே மெனி டைம்ஸ் പറഞ്ഞിருக்கேன். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்களே, நீங்களா அவர்? அவங்க. அவர் தான். நீங்கள் ஏன் அவர்கிட்ட ஓகே சொன்னீங்க? உங்களுக்கு அவரை பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்து நீங்கள் அவரோட ஹாப்பியாக தான் இருந்தீங்க? வி வாஸ் ஹாப்பி. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? தோப்புனார் நேக்கையில் அவங்க மறைச்சி போய் அம்மா கான்வெர்ட் ரிலீஜன் அண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணி ஸோ அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்க. ஐம் லிவிங் செப்பரேட்லி. உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் மலையாளியா? அம்மா மலையாளி, தோப்புனார் பிராமின். சரி, நீங்கள் ஒன்றா இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்கல? ஹாப்பியாக இருந்தீங்க? ஹாப்பி. அப்புறம் எப்போலேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? 6th month நாங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து 6 monthல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க தட் அவங்களுக்கு வேறு ஒரு பொண்ணு இருக்கிறது
ஆல்ரெடி 3 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த பொண்ணை நான் காண்டாக்ட் பண்ணினேன். பண்ணினோன்னே அந்த பொண்ணு പറഞ്ഞது நானும் லவ் பண்ணேன், ஐ கேன் கோ அப்படின்னு. ஸோ இவரையும் கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணையும் வர പറഞ്ഞ് எல்லோரும் 3 பேரும் உட்காந்து கம்யூனிகேட் പറഞ്ഞோம். പറയുம்போது அவங்க சொன்னாங்க எனக்கு நீ தான் வேணும், அவங்க வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு. ஸோ இங்கேயே പറഞ്ഞിട്ട് வந்துடுங்க, இது லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. பட் கம்பெனியில் அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நேக்கு தெரியாது. அப்புறம் எவ்ரி திங் வாஸ் ஃபைன். அப்புறம் வந்து நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் தான் இருந்தீங்க. யா. நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் அப்படி லிவிங் டுகெதர் சூஸ் பண்ணீங்க, அப்படி இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்க? பிரதர்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு ஐ கோ வித் திஸ். பிரதர்ஸ்னால் உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் பட் சின்ன வயசுலேருந்து அறியும் அவங்கள. ஸோ பிரதர்ஸ் மாதிரி என்ன ப்ராப்ளம் என்ன அவங்க தான் வருவாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. யா. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல? ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு പറഞ്ഞாங்க. அப்போ எதுக்கு லிவிங் டுகெதர்? தனித்தனியாக இருந்திருக்கலாமே. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், அவர் வீட்டில் இருந்துக்கலாம். என்ன அவசரம்? சேர்ந்து 2 பேரும் போத் சைட்லேருந்து எடுத்த டிசிஷன். உங்களுக்கு லிவிங் டுகெதர் அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது, ஓகேயா இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? எனக்கு விவரமாக சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு கிளியராக சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருந்தனால அவங்க வெளியே வந்து போகிறதுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. நான் சண்டை போடணும், ஓகே ஃபன், உனக்கு வந்து எனக்கு மேலே ட்ரஸ்ட் இல்லை. ஸோ அதனால டெம்பிள் கூட்டிகிட்டு போனாங்க. நைட்டு 12 o'clock கல்யாணம் கழிச்சாங்க. ஸோ கல்யாணம் கழித்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ இருக்கா கையில்? இருக்கிறது. அது முடிச்சுட்டு த நெக்ஸ்ட் டே எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஆற்றுக்கு திரும்பி போயிட்டேன். ஆற்றுக்கு அம்மா கூட ஒரு 1 week 2 week இருந்துட்டு வரேன் அப்படின்னு പറഞ്ഞിട്ട് ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ. அதுக்கப்புறம் வந்துட்டு a lot of misunderstanding happen. இதே தான் திருப்பி எந்த ப்ராப்ளம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா? செகண்ட். அந்த பையன் which one? ஃபர்ஸ்ட் ஒன் passed away. என்ன passed away? suicide attempt. why? அவங்க சைனீஸ் காய். ஸோ அவங்க ஆற்றுல ஒத்துக்கலை, சைனீஸ் பொண்ணு வேணும்னு പറഞ്ഞாங்க. ஸோ ஐம் இந்தியன் கேர்ள், ஸோ they don't accept that. அதுக்காக சூசைட் பண்ணிட்டார். how many years now? 2 years. how did you get over it? you were okay with it? like you did you After a few years I was like I can't move on from that, but அதுக்கப்புறம் I'm okay with that. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் வந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹெல்ப் ஹிம். அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கிட்ட காசு வாங்கி செட்டில் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க அவரோட மச்சான் வந்துட்டு கேஎல்ல இருக்காங்க, ஒரு 5 hours ட்ராவல் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் அங்கே அவரை நோக்கிறதுக்கு. இவர் போகிறது இல்லாமல் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நேக்கு தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணோட கர்சன் என்கிட்ட நல்லா பறைவாங்க. ஸோ அந்த அக்கா பறஞ்சதுக்கு அப்புறம் தான் நேக்கு அறியும் இந்த பொண்ணு கூட தான் போயிருக்காங்கன்னு. ஸோ தென் ஐ வாஸ் லைக், நான் எதுவுமே கேட்கல, பிகாஸ் அவங்க மச்சானுக்கு நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதை போய் நோக்கணும்னு சொல்லிவிட்டு நான் த நெக்ஸ்ட் டே போயிட்டேன். மச்சானை நோக்கிட்டு அங்கே இருந்துட்டு அம்மாவுக்கு தெரிஞ்செடுத்தோம் நான் வந்து அங்கே போயிருக்கேன், இவர் கூட போயிருக்கேன். தென் அங்கேருந்து வந்து அம்மா அடிச்சிட்டாங்க, அம்மா அடிச்சிட்டாங்க, அண்ணனுங்களும் அடிச்சிட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் அவரோட போனீங்களா? யா, இன்னும் த நெக்ஸ்ட் டே தான் நான் போகினேன். அதுக்கு பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு கூட போய் கேளுக்கு. சரி, அம்மா எதுக்கு அடித்தாங்க? அவங்க தானே உங்களை அவரோட அனுப்பிச்சு வச்சாங்க. எங்கன்னு? உங்கள் பிரதர்ஸ் எல்லாம் தானே அங்கே கூட இருந்துக்க சொன்னாங்க லிவிங் டுகெதரில். எதுக்கு அடித்தாங்க? கேள் வரைக்கும் சொல்லாமல் கூட்டிகிட்டு போனனால. பிகாஸ் இங்கன்னா லிவிங் டுகெதர்னா தே கேன் நோ வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்க, நீ வெளியூர் வேறு. ஸோ தட் இஸ் வாட் தே ஸ்கேர்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி இது இருந்ததுன்னா அங்கே வேறு பிரச்சனை வந்துடுது, அடிக்க வந்துட்டாங்க என்ன. யார் அடிக்க? அவர் உங்கள் வினோத்குமார். அடிக்க வந்துட்டாங்க. தென் அவரோட அண்ணன் கர்சன் பிரதர் மஹேந்திரன் அவங்களும் வந்துட்டு மலேசியாவில் தான் ஒர்க் பண்ணினாங்க. கேளுக்கு மச்சானை மீட் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே இருந்து தான் அவங்களும் பார்த்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் கழித்த விஷயம் அவங்களுக்கும் அப்போ தான் தெரிய வந்தது. கல்யாணம் கழிச்சிட்டு தானே அப்போ தான் இவங்கக்கிட்ட பறஞ்சாங்க. ஸோ
ஸோ தென் வி வாஸ் லைக் கல்யாணம் கழிச்சிட்டோம், ஸோ இப்போதைக்கு யாருக்கும் அறிய வேண்டாம் அப்படின்னோன்னு அம்மா கிட்ட பறஞ்சிடலாம் வினோத் அப்படின்னு பறஞ்சேன். அவங்க சொன்னாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு. ஏன்னா கல்யாணம் கழிச்ச விஷயம் யாருக்கும் தெரியும், பிரதர்ஸ்க்கு கூட தெரியாது. ஏன்னா அடிச்சிடுவாங்கன்னு தெரியும். அப்புறம் பிணைங்க திரும்பி வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் கழிக்கிறதுல தப்பு இல்லையம்மா, லிவிங் டுகெதர் தான் ப்ராப்ளம். கல்யாணம் பண்ண என்ன தப்பு? அந்த பிரதர்ஸ் எதுக்கு அடிக்க போகிறாங்க? பிகாஸ் எல்லாத்துக்கும் ஆற்றுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் பண்ணணும் அப்படின்னு പറഞ്ഞாங்க. இவங்க நைட்டில் கூட்டிகிட்டு போய் பண்ணனால ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அவாய்ட் பண்ணினாங்க. ஸோ தென் அவங்களுக்கு ஒர்க் முடியறதுக்கு முன்னாடி நான் அவங்க ஒர்க் பிளேஸில் போய் நின்றுடுவேன். ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ண, இல்லை ஒர்க் இருக்கிறது ஸ்கெட்யூல் மாதிரி எடுத்தோம் அப்படின்னு பண்ணுங்க. ஓகே ஃபைன்னு நானும் விட்டுட்டேன். தென் December 10th 2018 அப்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே 3 days லீவு போட்டுட்டாங்க. அவங்க பாஸ் இன்னைக்கு கால் பண்ணினாங்க, என்ன இவனை காணும், உனக்கு அறியுமா எங்கன்னா, நான் ஒன்று இன்னைக்கு அறியாது அப்படின்னு. ஓகே ஃபைன் சொன்ன த சேம் நைட் நேக்கு கால் வர்றது. அவங்க பறையிறாங்க, நீ வா நான் இங்கே நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு. த ஃபர்ஸ்ட் டே நைட் அந்த பொண்ணு கூட இருந்திருக்காங்க. த செகண்ட் டே நைட் ஹி கால் மீ, நான் போய் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது இதை பற்றி. அவங்க வீட்டில் ஹோட்டலில் எடுத்து. அப்போ நீங்கள் லிவிங் டுகெதர் எங்கே இருந்தீங்க? அதுக்கப்புறம் 6th month அப்புறம் 7th month வந்துட்டு நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் போகிறேன்னு പറഞ്ഞില്ല, அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டேன். நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல அந்த ரிலேஷன்ஷிப். பிகாஸ் கல்யாணம் கழிச்சு நீங்கள் 2 பேர் இருந்தப்போ எங்கே இருந்தீங்க ஒன்றா? வேர் டிட் யூ லிவ் டுகெதர்? பிணை த சேம் பிளேஸ். ரெண்ட்டுக்கு எடுத்து? யா ரெண்ட். அப்புறம் காலி பண்ணிட்டீங்க? யா 2018 7th month யூ வென்ட் டு ஃபார் டீச்சர்ஸ் ட்ரைனிங். அப்போ விட்டுட்டீங்க? அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனியில் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. சரி, அப்போ நைட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணீங்க. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் வந்துட்டேன், அவங்கள பார்க்கணும், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ரூமுக்கு போகிறேன். அவள் உட்காந்துருக்கா ரூமில். ஸோ ஐ வாஸ் லைக், எனக்கு க்ரேஸியாக ஆகிடுது. ஸோ தென் அந்த பொண்ணுக்கிட்டே ஷவுட் பண்ணினேன். இவர் நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காரு. நான் எழுப்பி கேட்குறேன், ஹி வாஸ் ட்ரங்கு. எப்படி தண்ணி ஊற்றி அடித்து அவங்கள எழுப்பியாச்சு. எழுப்பி கேட்குற இவ எதுக்கு இங்கே இருக்கிறான்னு. ஹி வாஸ் லைக், நான் பறையறதுக்கு தான் கூப்பிட்டேன், நத்திங் எல்ஸ் அப்படின்னு. பிகாஸ் அவங்க பிரதரும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ நான் என்னால் எதுவும் தப்பு இது பண்ண முடியல. ஸோ இதனால் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டில் வேலை பார்க்குறவங்க மை ஃப்ரெண்ட். ஸோ அவங்கக்கிட்ட சிசிடிவி செக் பண்ணணும் அப்படின்னு പറഞ്ഞதுக்கப்புறம் தான் தெரியறது. த ஃபர்ஸ்ட் டே ஷி வாஸ் தேர், தென் த தேர்ட் டே ஆல்சோ ஷீ கேம் தென். அப்புறம் தான் தட் இஸ் த லாஸ்ட் டே ஐ saw him. தென் he said, நான் அப்புறமா ஆஃப்டர்நூன் வரேன் அப்படின்னு പറഞ്ഞவங்க தான், வரவே இல்லை அதுக்கப்புறம். சின்ஸ் மலேசியாவில் வந்து லிவிங் டுகெதர் இட்ஸ் நார்மல்னால கேஸ் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இது நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு இது பண்ணினது. ஸோ வி கான் டூ எனி திங். ஈவன் ஹி ரன்ஸ் அவே. கல்யாணம் கழிச்சதும் வி கான் டூ எனி திங் பிகாஸ் லீகலி பண்ணலை நீங்கள் அப்படின்னு. ஐ வாஸ் லைக், ஐ கான் டூ எனி திங். ஸோ அவங்க சட்டெல்லாம் எடுக்க எப்படியோ வந்து தானே ஆகணும் அப்படின்னு പറഞ്ഞ് ஐ வாஸ் ஸ்டேயிங் த ஃபார் 1 week. அவங்க கம்பெனி முன்னுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அறியும் இந்த விஷயம். கம்பெனி முன்னாடி எங்கே உட்காந்தீங்க? கம்பெனி முன்னுக்கு அங்கே சேர்ஸ் இருக்குல்ல, அங்கனே தான் இருந்தேன், எங்கேயுமே போகலை. நைட்டெல்லாம் சட்டையெல்லாம் எங்கே இருந்தது? அவரோட சட்டை மேலே ரூம்லன்னா எப்படியோ வந்து தான் ஆகணும். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்டோட பேக்கில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் கொடுத்து நேக்கு அறியாது. அவங்க ஊருக்கு ரீச் ஆகிட்டோன்னு தான் எனக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறோம், இவர் ஊருக்கு போனது உங்களுக்கு தெரியாது. 20 அவருக்கு வந்துட்டு பின்னங் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் டு திருச்சி அப்படின்னு. ஸோ தென் நாங்கள் என்ன பண்ணோம், 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் பிளாக் பண்ணிட்டோம். எங்கே போனாலும் அவர் மாட்டிக்குவார் அப்படின்னு. எப்படி பிளாக் பண்ணீங்க? ஆளுங்களை அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறனால 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் பிளாக் பண்ணிட்டோம். ஆளுங்க இருப்பாங்க, எந்த வகையில் போனாலும் கண்டுபிடிச்சி. ஸோ தென் அவங்க ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, 19 அந்த பொண்ணு தான் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு டிக்கெட்டெல்லாம். 19th வந்துட்டு டிக்கெட்டு போட்டு கிளம்பி நாங்கள் மென்டல் மாதிரி அங்கே 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் பிளாக் பண்ணி உட்காந்து கிடந்துருக்கோம். ஸோ தென் எனக்கு வாட் வாஸ் த அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் யூ? நீங்கள் பேசியிருப்பீங்கல்ல, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம், நம்ம வந்து லிவிங் டுகெதராக இருக்கலாம்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கும்ல, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அரேஞ்ச்மெண்ட் சொல்ல மாட்டேன், அண்டர்ஸ்டாண்டிங். வாட் வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? லிவிங் டுகெதராக இருந்துட்டு கல்யாணம் கழிச்சிட்டோம். த சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம்,
நெக்ஸ்ட் 2019 மேல நம்ம அதுக்கு போவோம் இந்தியாவுக்கு. அம்மா கிட்ட പറഞ്ഞ് நம்ம கல்யாணம் கழிக்கும் அப்படின்னு പറഞ്ഞாங்க. ம் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் ஹேப்பன். ம் ஸோ தென் 2019 ஐ கிவ் ஹிம் ஸ்பேஸ் அண்ட் டைம். அவங்களாவே வருவாங்க, ஐ ட்ரஸ்ட் ஹிம் எல்லாம். தென் ஆகஸ்ட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வர்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் கழிக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஆன்லைனில் ரிப்போர்ட் அந்த பண்ணி பொண்ணு இந்தியனா? மலேசியன் பட் கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க தஞ்சாவூரில். ஸோ தென் அவங்க வந்துட்டு ஏற்கனவே இவர் പറഞ്ഞിருக்காரு இந்த பொண்ணு மிரட்டுது, சின்ஸ் எனக்கு தான் யாரும் இல்லை இந்தியாவில், அந்த பொண்ணுக்கு தஞ்சாவூரில் கசின்ஸ்லாம் இருக்காங்க, கொன்னுடுவாங்க, கில் பண்ணிடுவாங்க அதுன்னு. பட் ஐ திங்க் தட் வாஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ் டு அவாய்ட் மீ. ஸோ தென் 2019 வந்துட்டு கேஸ் கொடுத்து அந்த கேஸ் ஒருத்தநாடு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுனது. அப்புறம் அங்கே கால் பண்ணிக்கிட்டு அவங்க வர പറഞ്ഞாங்க. நவம்பர் 4 போனேன். நவம்பர் 4 வந்துட்டு போனேன். அங்கே கண்டுபிடிச்சவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்துட்டு கல்யாணம் கழிச்சது என்ன அப்படி பதில் பாருங்க அப்படின்னதுக்கு, அது நான் ஒன்றும் பண்ண முடியும், நான் கட்டலை, நீ ஏன் மென்டல், நீ போட்டுக்கிட்டே சொந்தமா அப்படின்னு പറഞ്ഞாங்க. ஐ வாஸ் லைக் ஐ கேன் டூ எனி திங் சின்ஸ் நீ அப்படி கல்ல பறையும் போது எனக்கு ஒன்றும் பண்ணுறது தெரியல. இப்போ அவங்க வந்துட்டு தாலி கட்டும் போது இது ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு, ஐ டோன்ட் ஹேவ், பிகாஸ் நாங்கள் 2% தான் இருந்தோம் அங்கே. கட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது. ஸோ அது செல்லாது அப்படின்னு പറഞ്ഞിட்டாங்க. ஸோ தென் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஜனவரி மலேசியாவுக்கு வரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதை நம்பி ஃபியூ டேஸ் அங்கே த நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டேன். ஒரு 3 days தான் இருக்கும் நான் மலேசியாவுக்கு போய் என்னை திருப்பி பிளாக் பண்ணிட்டாரு. 14th November இன்னொரு 10 daysல நான் திரும்பி ஊருக்கு வந்தேன். இது ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. தென் பட்டுக்கோட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணினாங்க. அங்கே ஒரு 2 days இல்லை நீங்கள் மலேசியாவுக்கு திரும்பி போயிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? பிளாக் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் என்ன. திருப்பி கால் வாட்ஸ்அப்பில் அதுவரை கம்யூனிகேஷனில் இருந்தீங்க? அது வரைக்கும் இல்லை, பிகாஸ் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால ஃபோனை பிடிச்சி கொண்டு வந்தாங்கல்ல, எழுதி கொடுத்தாங்க. நான் ஜனவரி வரேன், அது வரைக்கும் நான் அவர்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட പറഞ്ഞിக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த போன 3 daysல என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ தென் அவங்க பிளாக் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னொரு 10 daysல டிக்கெட் போட்டு நான் திரும்பி வந்தேன். ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர்கிட்ட அட்டாச்மெண்ட்டா? கல்யாணம் கழிச்சு. ஸோ ஹீ இஸ் யுவர் ஹஸ்பண்ட், நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க. ஸோ தென் அப்போது அந்த மாதிரி 10 daysக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துட்டு இது ஃபேமிலி ப்ராப்ளம்மா, வி கான் டூ எனி திங் പറഞ്ഞ് பட்டுக்கோட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணினாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு 2 days அங்கே ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ண வச்சாங்க, வெளியே போனால் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணோன்னா அவங்க ஒரு வில்லேஜே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு. ஸோ தென் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரலை. அங்கே வந்துட்டு என்ன പറഞ്ഞாங்கன்னா 30 January கல்யாணம் கழிக்கிறேன், வர சொல்லுங்க அப்படின்னு. அது வரைக்கும் என் கூட கான்டாக்டில் தான் இருந்தார். இந்த 30 January விட்டுட்டு டிக்கெட் கிடைக்கல பிகாஸ் ஆஃப் சங்கராந்தி ஃபெஸ்டிவல்னாலே. ஸோ தென் 1st February வந்தேன். வந்துட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க என்ன പറഞ്ഞாங்கன்னா இன்னொரு 10 days வேணும் அப்படின்னு പറഞ്ഞாங்க. பட் என்ன ரீசன்னா, எனக்கு அவங்க என்னோட பிரதர்ஸ் வந்து மலேசியாவில் இருக்கும்போது மிரட்டுனாங்களாம் அவரை கொலை பண்ணிடுவாங்கன்னு. அதனால் ஊரை விட்டு ஓடி போயிட்டாராம். ஸோ தட் இப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டு எழுதி கொடுத்து சிக்னேச்சர் போட்டு கொடுக்கணுமா, அவரோட உயிருக்கு எதுவும் ஆகாதுன்னு. அப்போ தான் எனக்கு கல்யாணம் கழிப்பேன் நான். பட் அவங்க என்னோட ஓன் பிரதர்ஸாக இருந்தால் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவங்க யாரோ, ஐ கான் டூ தட். அது எவ்வளோ நான் சொல்லிவிட்டு யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. அங்கேண்ணா they keep mentioning the same thing, brothers வந்தால் தான் கல்யாணம் கழிக்க முடியும் அப்படின்னு. 10 days டைம் கேட்டாங்க. அது 14th February இப்போது அது முடிஞ்செடுத்தோம். ஸோ இன்ஃபேக்டட் சீக்னால என்னால் வர முடியல. ஜஸ்ட் எஸ்டர்டே ஐ கேம். அப்போ விசாரித்து பார்க்கும்போது தான் எனக்கு அறியிறது அவங்க ஊரை விட்டு ஓடி போய் 10 days ஆகிடுது. எந்த ஊரை விட்டு? பனையா கோட்டை வில்லேஜ் அங்கே தஞ்சாவூர். யார் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறா? அவங்களோட கசின்ஸ். அவங்களுக்கு இவருக்கு தெரியாமல் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து. எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க இந்த கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அங்கன்னு ஸ்டேஷனுக்கு, அதுலேருந்து சில பேர்த்து தெரியும். அதுக்கு முன்னாடி இவர் ஓடி போனதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இவங்க ஓடி போய் இஃப் எனி ஒன் நோஸ் எனி டீட்டெயில்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
few of them keep informing me எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. இப்போ வினோத்தோட நம்பர் இருக்கா? இருக்குது, பட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணலாமா? ஹலோ ஹலோ வணக்கம், பேசுவோம். வினோத் எங்கண்ணே இருக்கே? ஹலோ எதுக்கு நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்? புரியல. ஹலோ ஆ வணக்கங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். நீங்க ஒயிட் ஹேர் மாமாவா? புரியல. ஒயிட் ஹேர் மாமாவா? பேசுங்க. மாமா மாமா சொல்லுங்கம்மா. ஹலோ வினோத் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைச்சதா மாமா? இல்லையே, ஒன்றும் கிடைக்கலையே. வினோத்துக்கு நீங்க என்ன வேணும்? எனக்கு வினோத்துக்கா ஆ 2-3 வீடு தள்ளி எங்க வீடு. ஆ 2-3 வீடு தள்ளி இருக்கு. 2-3 வீடு தள்ளிங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு வினிஷாவை எப்படி தெரியுங்க? வினிஷா மேடம், அந்த பையன் மணிக்கா போயிருந்தாருல, ஆ 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க வந்துச்சு. ம் நாங்க இங்க இருந்து ஒரு 5-6 பேர் போய் ஜனவரி மாசம் கேட்டாங்க. சரி. ஜனவரி மாசம் வந்துச்சு. திரும்ப அவங்க வந்து கட்டிக்கிட்டு இப்போ வேண்டாங்க, ம் வேணா எஃப்ஐஆர் போட்டு என்ன உள்ள தள்ளுங்க, ம் எனக்கு பிடிக்கல ம் அப்படின்னு அவன் சொல்றான். ம் நாங்களும் வேணா எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுங்கன்ட்டு நாங்களும் வந்துட்டோம். அதோட ம் திரும்ப அவங்க திரும்ப ஸ்டேஷன்ல இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வாமா, நாங்க ஏதாவது பண்ணி வைக்கிறோம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ம் இந்த பொண்ணும் போயிட்டு திரும்ப வந்திருக்குது. ம் அவ்வளவுதான் மேடம், வேற ஒன்றும். சரி, இப்போ ஊர்ல இல்லையா வினோத்? எங்க போனானே தெரியல. 1 வாரம் ஆச்சு, ஆளே காணும். அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டுல அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி 2 தம்பி இருக்கான். எனக்கு உங்கள்ட்ட அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல மேடம், அதே 2வது இந்த பொண்ணோட நாங்க பேசிட்டு இருக்கோம்னா எங்களே சண்டை போடுறாப்புல. அப்படியா? அவங்க நம்பர் எதுவும் கிடைக்கிறதுக்கு வழி இல்லையா? அதுகிட்ட இருக்குமா, விசாரிட்டே இருக்குமா? அந்த நம்பர் கூப்பிட்டா கிடைக்க மாட்டேங்குது. வீட்டு நம்பர் ஏதாவது இருக்கா? லேண்ட்லைன் வீட் நம்பர்லாம் இல்ல மேடம். வீட் நம்பர்லாம் இல்ல மேடம். கான்டாக்ட் நம்பர், அவங்க அம்மா நம்பர், பிரதர்ஸ் நம்பர் இருக்கா? சரி, நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ வெரி மச். உங்க பேருங்க? முத்துக்குமார். முத்துக்குமார். ஓகே, தேங்க்யூ. நீ படித்த பொண்ணு தானே வினிஷா? ம் நீங்கள் எப்போ ஒருக்கா லிவிங் டுகெதர்னு டிசைட் பண்ணுறீங்களோ, கல்யாணம் பண்ணாமல், அப்போவே இந்த ரிஸ்க் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ இப்படி உன்னால் இமோஷ்னலாக இதை ஹேண்டிலே பண்ண முடியலையே. அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் இது பின்னாடி துரத்தி அடிக்கிறீங்க. இவர் உங்கள் கூட வாழ்வார்னு நினைக்கிறீங்களா? உங்களால் இது இமோஷனலாக ஹேண்டிலே பண்ண முடியறது இல்லையே. ஹலோ 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 ஹலோ, யாரு? வணக்கம்மா. ஹலோ அம்மா, சொல்லுங்க. உங்க பையன் வினோத் எங்கம்மா? எங்கன்னு தெரியலம்மா. யாரும்மா பேசுறது? நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆ இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா, வினிஷா, மலேசியாலேருந்து. ஆ உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறா. ஆமா, அவன் லூசுமா நீங்க. ம் அது சும்மா ஒரு இது மாதிரிமா, அது அப்படிதான் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காது. ஒரு சம்பந்தம் சம்பந்தம் என்னம்மா? அது சம்பந்தமே இல்லாம அப்படிதான் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்குதுமா. அது நான் உங்கள் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பாட்டு சொல்லிட்டு அலையுதுமா. அது வேலையா இருக்கு. இதை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தெரியாம இருக்கும். நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களாமே. பேசுமா. ஹலோ, உங்களுக்கு என்ன நன்னாவே அறியாதா? சரி, எனக்கு நாட்டமாப்பா. நான் நீங்க பேசுறத வேஸ்ட் பண்ணான்னு தெரியல. நான் പറഞ്ഞാ மட்டும் உங்களுக்கு கேட்காது. இது வரைக்காத. வினோத் எங்கண்ணா? எங்கன்னு தெரியலப்பா. நான் இங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்.
இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். எங்கன்னெல்லாம் தெரியல மேடம், எங்க போச்சோலாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம். இங்க போய் தொலையுது உலகம்லாம். சரி, நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் பண்ணி உங்களை ஏமாற்றி விட்டுட்டு போனால் நம்ம லீகலாக சட்டப்படி ஒரு ஃபாலோ பண்ணி அது கேட்கலாம். லிவிங் டுகெதரே வந்து ஒரு ரெண்டு பேரோட கன்சென்ட்டோடு ஒன்றா இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒத்து போகலன்னா நல்லபடியாக பேசி பிரிஞ்சு போகணும். நீங்கள் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ தப்பாக இருக்கேம்மா. அவங்க ஸ்டேஷனில் கல்யாணம் கழிச்சுக்கிறேன்னு தான் எழுதி கொடுத்து போயிருக்காங்க. என்னம்மா? கல்யாணம் கழிச்சுக்கிறேன்னு எழுதி கொடுத்து சிக்னேச்சர் போட்டுட்டு தான் போயிருக்காங்க. தென் ஸ்டேஷனில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவங்க நெக்ஸ்ட் நான் ஊரில் இருக்கும் போது தான் எனக்கு டிக்கெட் ஒன்றும் போடலைன்னு പറഞ്ഞിട്ട് அவர் என் கூட வந்து இருந்திருக்கக்கூடாது திருப்பியும். ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக், ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் அவங்க என் கூட தான் இருந்தாங்க. மலேசியாவில்? நோ ஹியர் ஊரில். நான் ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்டேஷனில் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருந்தோம், வந்து என் கூட தான் இருந்தாங்க. உனக்கு எங்கே போச்சு புத்தி? இருந்தோம், பட் அவங்க வந்து நான் டிக்கெட் போடலைன்னு പറഞ്ഞിട്ട് தான் இருந்தாங்க. தென் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க திருப்பியும். இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் யுவர் லிவிங் டுகெதர், அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒத்து போகலன்னா நீங்கள் பேசி இது பண்ணி பிரிஞ்சு போகணும். அவங்க என்ன வேண்டன்னு പറയவே இல்லை. பிடிக்கலன்னு പറഞ്ഞിട്ട് அப்புறம் வந்துட்டு நான் கோவத்தில் പറഞ്ഞിட்டேன் there is nothing, நான் உன்னை கல்யாணம் கழிச்சிக்கிறேன் அப்படின்னு தான் പറഞ്ഞிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ஆள் ஏன் இப்படி விட்டுட்டு ஓடுறாரு? நீங்கள் கட்டாயப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க, இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்க, கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனால் உங்கள் கூட வாழ்வார்னு நினைக்கிறீங்களா? கல்யாணம் கழிச்சா இருப்பாங்க, ஐ ட்ரஸ்ட் ஹிம். அப்போ உங்களுக்கு கல்யாணம் திருமணத்து மேலே நம்பிக்கை இருக்குது, அப்புறம் ஏன் லிவிங் டுகெதர் பண்ணீங்க? திருமணம் ஆயினதுக்கப்புறம் அவரோடு போய் இருந்திருக்கலாமே, இந்த பிரச்சனையே இருந்திருக்காதே. கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ வினிஷா? மாடர்ன் திங்கிங் இருக்குது, ஆனால் சமாளிக்க முடியலை. உங்களை மாதிரி ஒரு மாடர்ன் கேர்ள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணோம்ல, ஃபேஸ் பண்ண முடியலையே. மறுபடியும் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறது பொண்ணு எப்படி காதலனை தேடி ஓடுறாலோ அந்த மாதிரி தானே ஓடுறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த லிவிங் டுகெதர்? எனக்கு வேண்டான்னு சொல்லலை நான். நீங்கள் ஒன்ஸ் யூ டிசைட் எனக்கு இந்த திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் வந்து எல்லாமே மனசை பொறுத்து தான், இது கமிட்மெண்ட் தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. கல்யாணம் கழிக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டேன். என்னம்மா? அவங்களுக்கு கல்யாணம் கழிக்கணும், அவங்க ப்ராமிஸ் பண்ணனால தான் நான் வந்துட்டேன். there is nothing more than that. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணால் நடக்குமா? அன்றைக்கி லாஸ்ட்டாக பாருங்க, அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்குது, பிகாஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. ஓகே ஃபைன், நான் உங்க கூட சிங்கப்பூருக்கு வந்துடுறேன், அங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு പറഞ്ഞിருக்காங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு പറഞ്ഞனால தான் நான் நம்பிக்கையோடு தான் போனேன். இப்போது வந்துட்டு திருப்பி நம்பரை மாற்றிட்டு ஓடி போகிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு புரியல, என்ன திருப்பி பிரச்சனைன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? ஃபோனில் இருக்கிறது. கம் அங்கேருந்து காமிச்சு. இந்த ஒரு ஸ்னாப் தான் இருக்கு, நிறைய இருக்கு. கல்யாண ஸ்னாப் ஒன்றும் இல்லையே, திருமண ஸ்டாம்ப் ஒன்றும் இல்லை. உண்மையாக லவ் பண்ணுறீங்களா ரெண்டு பேரும்? அப்புறம் ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு? அவங்க மலேசியாவில் இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் தானே அங்கேருந்து ஓடி வந்தார்? அந்த பொண்ணு இங்கே ஃபேமிலி, அப்போ அவருக்கு எங்கே போச்சு புத்தி? ஏன் உங்களுக்கு இதை தூக்கி போட்டுட்டு வேறு வாழ்க்கை பார்க்க முடியாதா? அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிட்டீங்களா? கல்யாணம் கழிச்சு போக மாட்டேன். எனக்கு புரியல. அவங்க கல்யாணம் கழிச்சுட்டாங்க மலேசியாவில் இருக்கும் போது, அது போக மாட்டேன் நான். மலேசியாவுக்கு திரும்ப போக மாட்டீங்களா? ஏன்? அன்னைக்கிட்ட പറഞ്ഞിட்டேன், திஸ் வாஸ் மை லாஸ்ட் ஹோப். இப்போ நான் வந்திருக்கிறது. அன்றைக்கி லாஸ்ட் டைமே வந்துட்டு அவங்க அப்படி பண்ணினதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எல்லாத்து முன்னாடியும் வந்துட்டு அசிங்கமாக வேறு പറഞ്ഞിட்டாங்க.
போய் பாய்சனை எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டு அங்கே போய் வாங்குறதுக்கு பாய்சன் குடிச்சிடலாம் அப்படின்னு. ஃபாரினர்னால யாரும் நம்பி கொடுக்கல. இப்போ மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். திஸ் வாஸ் மை லாஸ்ட் ஹோப். இஃப் ஹி டிடன்ட் கேம் அண்ட் ஐ டிடன்ட் கெட் மை சொல்யூஷன்ஸ், ஐம் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் டு மலேசியா anymore. நான் லாஸ் பண்ணி அழுகுறதுக்கு நத்திங். ஐம் கோவிங் டு லாஸ் வினோத் மட்டும்தான் இப்போதைக்கு. நத்திங் மோர் தென் திஸ். டிசிஷன் எடுத்துகிட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன் உனக்கு உன்னோட வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாமேம்மா? நீ எப்படி எதுக்கு பாய்சன் சாப்பிட்றத பற்றி உயிரை விடுறத பற்றியெல்லாம் பேசுகிற? அவ்வளோ சீப்பாக உன்னோட லைஃபு. பேசுறது ரொம்ப முட்டாள்தனமாக தெரியுது எனக்கு நிஷா. படித்த பொண்ணு நீ, லைஃபுக்கு அவ்வளோ கூட வேல்யூ இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒருத்தன் வந்து உன்னை பிடிக்கல சொல்லிவிட்டு உன்னோட லைஃபு முடிஞ்சிடுமா? இவ்வளோ தைரியமாக இவ்வளோ தூரம் வர, பட் எல்லாம் அந்த பையனுக்காக தானே பண்ணுற. அந்த பையனுக்கு மேலே பாசம் இல்லைன்னா, சப்போஸ் இப்போ அவங்க வீட்டில் ஆப்ஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை இன்னொரு பொண்ணு அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அவனுக்கு தைரியம் இருக்கணும்ல. அவருக்கும் மேலே பாசம் இருந்தால் எப்படி அவர் உன்னை விட்டுட்டு போவார்? நீ உனக்கு முட்டாள்தனமா இல்லையா நீ சொல்கிறது? உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் அப்பா எங்கம்மா? மறைச்சு போய். அப்போ அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நீ இப்படியெல்லாம் சொன்னால்? அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு போய்? 9 years. என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். அப்போ அம்மா கஷ்டப்பட்டு தான் அவனை வளர்த்தாங்க. அம்மா கூட இருக்கலையா நீ இவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் இருந்தேன். ஏன் என்னாச்சு? கான்வெர்ட் பண்ணிட்டாங்க. ரிலீஜியன் ப்ராப்ளம். கான்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரிலீஜியன் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கு குழந்தை இருக்கா வேற? இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியாது, கனெக்ஷனே இல்லை. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பேசுவோம். ரொம்ப. அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்களா? அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. நிஷா, தைரியமாக இருக்கணும்மா. நீ படித்த பொண்ணு. ஆஃப்டர் ஆல் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக உன்னோட வாழ்க்கையை கடுத்துப்பியா நீ? தைரியமாக வாழ்ந்து காமிக்க வேண்டாமா? உனக்கு தனியாக கஷ்டமாக இருக்காமா? தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? அப்பாவை மிஸ் பண்ணுறியா? இல்லையா? வினோத்தை தான் மிஸ் பண்ணுற. அப்புறம் நீ வாய் திறந்து பேசினா தான் எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைமா உனக்கு. மதிக்கிறது கூட இல்லை அவங்க. ஒன்று எப்படி தப்பாக பேசுகிறாங்க பாரு. ஒரு பொண்ணு இப்படி பின்னாடி நடந்தால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பையன் மேலே எந்த பழியும் வராது. இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் உன்னை பார்த்து பாருங்க. எப்படி பார்க்குறதே இல்லையம்மா? உன்னை பற்றி கவலையே படலையே. உனக்கு என்ன வயசாச்சு? 21. எவ்வளோ கிடக்குமா இன்னும் நிஷா? லைஃப் எவ்வளோ இருக்கு? பிரதர் பேர் என்னம்மா? பிரதர் பேர் தேவி. 4 பேர் இருக்காங்க. இவங்க பிரதர்ஸ்னால் அவங்க 4 பேரும் பிரதர்ஸா இல்லை தனித்தனி ஆளுங்களா? தனித்தனி. நம்ம என்னத்தை நம்பி இந்த பொண்ணை திரும்ப அனுப்புறது? இவ தப்பான விஷயங்கள்லாம் சொல்கிறா. நான் பாய்சன் சாப்பிடுவேன்னு எல்லாம் சொல்கிறா. அவளுக்காகவே புரியணும், உன்னோட லைஃப் உனக்கு தானேம்மா வேல்யூ. நீயே அதை மதிக்கலைன்னா வேறு யாரை மதிப்பாங்க? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தானே நஷ்டம். நீ டீச்சர் சொல்கிற, பசங்களுக்கு நல்வழி காட்டுறதவங்க தான் டீச்சர். நீ ஏன் இப்படி பேசலாமா? சொல்லு. அவ்வளோ கூடவா வேல்யூ இல்லை உன்னோட லைஃப்க்கு? வினோத்குமார் இல்லாமல் உனக்கு வாழ்க்கையே இல்லையா? இல்லையா? வேற பர்பஸே இல்லையா லைஃப்பில்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு திருமணம் பண்ணி பெரியவங்களுக்கு முன்னாடி ஊரை கூட்டி நல்லபடியாக முறையாக திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் நம்ம லீகலாக அதை அப்ரோச் பண்ணலாம். யூ ஹவ் லிவ் டுகெதர் நோயிங் த ரிஸ்க், இல்லையா? அப்புறம் விட்டுட்டு போனால் நீ என்னத்தை வச்சு அவரை பிடிப்ப? மலேசியாவில் மட்டும் இல்லை, இங்கேயும் அப்படி தானே. அன்லெஸ் யூ ஹாவ் அ சைல்டு, அப்போ அந்த குழந்தைக்கான விஷயங்களை நம்ம போய் கேட்கலாம்.
இல்லையா? இது அப்படி கூட கிடையாது. லிவிங் டுகெதர்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அவனை துரத்தி அடிக்கிறது, அவன் ஓடிட்டு போயிட்டே இருக்கான், அவனை ஏமாற்றிட்டே இருக்கான். எனக்கு இதில் அர்த்தமே தெரியல. நான் என்ன சொல்லி இதை ப்ரொசீட் பண்ணுவேன்? ஒரு அட்வொகேட்டை கூட போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒன்றா இருந்திருக்கீங்க, விருப்பப்பட்டு இருந்திருக்கீங்க, அப்புறம் அவர் பிடிக்கலன்னு போயிட்டாரு. ஓகே, அவர் லீகலாக தப்பு பண்ணலைன்னா கூட உனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காரு, நம்பிக்கை துரோகம் தான், ஒத்துக்கிறேன். தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. நிஷா சொல், வாயை திறந்து பேசு, என்ன விஷயம்? உன் மைண்டில் என்ன இருக்குது இப்போது? வினோத்து கல்யாணம் கலைக்க தான் நான் வந்திருக்கேன். திஸ் வாஸ் மை லாஸ்ட் ஹோப். ஆல்ரெடி 3 times வந்துட்டேன். போலீஸ் அப்படி இப்படின்னு பறையிறாங்க, இது பண்ணுறாங்க. தெர் இஸ் நத்திங் மோர் தென் தட். அவங்க பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ முதல்ல நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணினேன், திருப்பி பட்டுக்கோட்டைக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 2 days ஸ்டே பண்ண வைப்பாங்க, ஸ்டேஷன்லேயே கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் இன்னொரு டேட் சொல்லுவான், சரின்ட்டு இவங்க திருப்பி என்னை அனுப்பி விடுவாங்க. இதுதான் ஆக போகிறது. அதுக்கு தான் ஐ டிரெக்ட்லி கம் டு மீடியா வந்ததுனால என்ன நடக்கும்? அவரை எக்ஸ்போஸ் பண்ணலாம். அவர் ஃபோட்டோ காமிச்சு இப்படி உங்கள் கூட இருந்திருக்காரு, இன்னும் அவர் வேறு யாராவது கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நீ சொல்ல முடியும். பட் அதோட இன்னொரு பக்கத்தை யோசிச்சுப்பாரு, அவர் ஒன்று கல்யாணம் பண்ணல, இட் வாஸ் ஒன்லி லிவிங் டுகெதர். அப்போ நம்ம அந்த ப்ரைவசி எப்படி பிரேக் பண்ண முடியும் சொல்ல? விருப்பப்பட்டு 2 பேரும் அப்படி பார்க்க போச்சுன்னா நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணலாமே. கரெக்டாக நான் சொல்கிறது? உன் புருஷன்னா ஃபோட்டோ காமிச்சு இவர் இந்த பொண்ணோட புருஷன், சட்டப்படி திருமணம் செஞ்சுருக்காரு, இந்த பொண்ணை ஏமாற்றிட்டு ஊருக்கு வந்துட்டாருன்னு நம்ம காமிக்கலாம். இந்த கேஸ் அப்படி கிடையாது. யூ லிவ் டுகெதர், உங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு, அவர் உன்னை ஏமாற்றிட்டு வந்துட்டார். இப்போ நான் என்ன சொல்லி அவர் ஃபோட்டோ காமிப்பேன் சொல்லுமா? புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு ஒன்று தான்மா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு தைரியத்தை கொடுக்க முடியும். நான் சொல்லறத புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதே. 21 வயசு தான் ஆச்சு உனக்கு. எவ்வளவோ இருக்குது நான் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது. நல்லபடியாக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு பாடம் காமிக்கணும் நீ. ஹலோ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் மேடம். சரிம்மா. அம்மா உங்க பையன் மேடம் விழுந்துட்டேன், அதுல சார்ஜர் போடாம இருக்கு மேடம். உங்க பையன் எங்கம்மா? எங்க போனானா தெரியல மேடம். எதுக்குமா இந்த பொண்ணு அப்படி ஏமாத்துறாரு? ஏமா அந்த பொண்ணை யாருமா ஏமாத்துவாங்க? அவர் ஏமாத்துறாரு. அவருக்கு வந்து பிடிச்சாதானம்மா, அவர் பிடிக்கல, அவர் ஏமாத்துறாரு. பிடிக்கலன்னா ஏமா 6 மாசம் அந்த பொண்ணோட கூட போய் இருந்திருக்காரு? ஏமா மலேசியாவுக்கு சம்பாதிக்கதாம்மா போனான். சம்பாதிக்க போன இடத்துல இந்த பொண்ணு கையை காலை கழிச்சு வந்து இந்த பொண்ணு இல்லாத எல்லாம் தண்ணியை போட்டு பண்ணிருக்குமா. ஏம்மா நீங்க அது சொல்றத போய் நம்பிட்டு இருக்காதீங்கம்மா. நாங்க கிராமத்துல இருக்கிற, நாங்க ஆடு மாடு மேய்ச்சி பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம்மா. இல்லம்மா, அது நீங்க கிராமத்துல இருக்கீங்க, அவங்க மலேசியால இருக்காங்கிறதுக்காக அது போய் சம்பாதிக்கதானம்மா போனா மேடம், சம்பாதிக்கதானே மேடம் போனா. சரிம்மா, அப்போ உங்க பையன் சம்பாதிச்சுட்டு இருந்து கலச்சு விடுறாங்க மேடம். 1.5-2 வருஷம் ஆயிட்டு மேடம். அந்த பொண்ணு மலேசியால இருக்கிறது பொண்ணுங்கிறதுக்காக தப்பான பொண்ணு ஆயிடுமா? இல்ல மேடம், அது தப்பான பொண்ணு இல்ல, அது பொண்ணு தப்பான பொண்ணு ரைட்டான பொண்ணு நானா மேடம் பார்த்தா? நீங்க பாத்தீங்களா? இல்லதானே? ஆமா. அவன் வந்து பொண்ணை வந்து கை கழுவி எனக்கு பிடிக்கல, அது தண்ணியை போட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு புள்ள புறப்பட்டு எனக்கு பர்மிட்டை வெட்டி விடுங்கன்னா அவங்க அம்மா அதுக்கு மேல டார்ச்சர் புறப்பட்டு அவன் வந்துட்டான். வந்து 1.5-2 வருஷம் ஆயிட்டு மேடம். அதை சொல்லியிருக்காங்க மேடம். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க மேடம். இது இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு அவன் அலைஞ்சு புறப்படுது. அவன் என் புள்ள போன இடம் தெரியாம நாங்க கிடக்குறோம் மேடம். எங்க போயிருக்காரு உங்க பையன்? எங்கன்னு தெரியல மேடம். தெரிஞ்சா நான் பாட்டுக்கு சொல்லி விட்டுருவோம் மேடம். எனக்கு ரொம்ப ஏதாவது நான் பாட்டுக்கு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். எனக்கு தெரியல மேடம். ஐயோ நான் கிடக்குறோம் ரொம்ப முடியாம. அது லூஸ் மாதிரி தண்ணியை போட்டு பாக்க போட்டு மென்னு இந்த பயலை போட்டு பாடா படுத்திருக்கு மேடம். நீங்களும் ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு மேடம். புள்ள 2ஆங்கட்டி பிள்ளைய போட்டு அல்லல் பண்ணிருக்கு மேடம். அதுக்கு புத்தியவாதிய சொல்லி அனுப்பி விடுங்க மேடம். உள்ள உசுர எடுத்துரும்புல இருக்கு. செத்தாம இருக்காங்க. ஏன்னா லூசு சரிக்கு அவ நல்ல சரிக்கு இல்ல மேடம். நான் செத்துருவம்பள இருக்கு மேடம். நீங்க எங்களுக்கு அம்மாவா இருக்கீங்களோ, பொண்ணா இருக்கீங்களோ, என் தங்கச்சியா இருக்கீங்களோ எனக்கு தெரியல. தாங்க முடியல மேடம். என் பிள்ளைய பெற்று ஒரு 10 ரூபாய்க்கு களை நான் வளர்த்தேன் மேடம். இருக்கிற எனக்கு ஒரு 100 குழி இருக்கத்தையும் அடை வச்சுட்டு வெளிநாடு போகணும் மேடம்.
கையை அறுத்துக்குவேன், என்னோட வாடா, கையை எடுத்துக்குவேன், என்னோட வாடானே பண்ணியிருக்கா மேடம். இங்க ஊர் பயலுக்கு பூரா காசு கொடுத்து என் பிள்ளைய சேதியை சொல்லுங்கடா, நீங்க எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்கா மேடம். சரி, நீங்க தைரியமா இருங்க, நான் பேசுறேன் அவள்கிட்ட. வைங்க ஃபோனை வைங்கம்மா. ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பைசா கொடுத்தியா? இவரோட டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தப்பு இல்லை இதெல்லாம். அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணேன்னா யாருமே ஆன்சர் பண்ணல, கெட்ட வார்த்தையில் பறையிறாங்க. சரி, அவரோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு, அந்த பிரேக் டைம் இருந்ததில்ல எங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு இல்லை, அந்த 1 இயரில் நான் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து விசாரிச்சுக்கிட்டேன். மலேசியா கரன்சிக்கு லோவர் 1000 to 2000 காசு அனுப்பிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குவீங்க. என்ன இதெல்லாம்? இப்படி எல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்? தப்பு இல்லை இதெல்லாம். இந்த 21 வயசுல உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் புத்தி போகிறது? அந்த அளவுக்கு பைத்தியம் ஆகிற மேல உங்களுக்கு நிஷா? அவங்க வேணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணினது. திருமணம் வாழ்க்கைங்கிறது என்னதுமா? நம்பிக்கை தானே முக்கியம், மரியாதையும் நம்பிக்கையும். அது ரெண்டும் இல்லாமல் நீ எப்படி அவரோட வாழ்வ? எதுக்கு உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் நிஷா? என்ன பாரு, நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். யூஆர் எ கிட். 21 வயசு உனக்கு. இன்னும் எவ்வளோ கிடக்கு உன்னோட லைஃப்பில். சின்ன குழந்தைம்மா நீ. நான் சொல்கிறது கேளு, இதெல்லாம் தூக்கி போடு. நீ போய்ட்டு உன்னோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி, நீ குழந்தைகள் கூட வேலை பண்ணுற, அதில் கான்சென்ட்ரேட் பண்ண. உனக்கு பிடிக்குமா குழந்தைங்கன்னா? ரொம்ப பிடிக்குமா? அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஹேபிட் இருக்கா? ஃபேமிலியோட எல்லாருமா சேர்ந்து தான் இருந்து வந்தோம். என்னம்மா? ஒகேஷன் ஏதோ போகும்போது எல்லாரும் இது பண்ணும். அது இவருக்கும் தெரியும். அவரோட பர்த்டேக்கு ஃபேமிலியாக தான் போய் செலிப்ரேட் பண்ணணும். சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாம யூஆர் நாட் அ ஹேபிட். ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன்னா, ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோ. ஒரு 4 ஸ்கூல் பிள்ளைங்க, 6th standard 7th standard இருக்கும், ஓ மேபி 8th standard. சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு பல்லால் உடச்சி பியர் அடிக்கிறாங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் ஊறுகாய் மட்டும்தான் அங்கே இல்லை. அழகாக நல்ல தமிழில் பேசுகிறாங்க. ஷாக் ஆகிடுச்சு. எதுக்கு உங்களுக்கு ஷாக் ஆகணும்? ஆம்பளை பசங்க அடிக்கிறது இல்லையா, பொம்பளை பசங்களாம் அடிக்கட்டுமேன்னு சொல்கிறாங்க. மேட்டர் அது இல்லை. இது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஸ்கூல் பசங்க அடிக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தோணுது. இப்போல்லாம் எதை சொன்னாலும் ஸோ வாட், அதில் என்ன தப்பு இருக்குது? லிபரல் திங்கிங், தனி மனித உரிமை. இதை பாருங்க, நான் சொன்னால் நான் ரிக்ரெசிவ் ஆகிடுவேன். படிக்கிற வயசில் தேவையா இது? 21 வயசில் உனக்கு எதுக்கு இது இந்த தொல்லை? ஏமாத்திட்டு போயிட்டான், பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கா. இந்த வயசுல அவ்வளோ எனர்ஜி இருக்கும். பெஸ்ட் நான் எப்பவும் சொல்வேன், 12th முடிச்சுட்டு 2 வருஷம் ஆர்மியில போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் சொல்லணும். அப்பதான் தெரியும் அதோட கஷ்டம். இந்த வயசுல தொலைக்க தான் செய்யும். லவ் வரும், தேவைகள் இருக்கும், இதெல்லாம் சாதா. அதெல்லாம் தாண்டி நிக்கிறது தானே தைரியம். அதுதானே பெண் விடுதலை. பெண் விடுதலைங்கிறது நான் சொன்ன மாதிரி சரக்கடிக்கிறது மட்டும் இல்லை. பெண் விடுதலைங்கிறது இயல்பா வர பல விஷயங்கள்லேருந்து விடுதலை. நம்ம உடம்ப, நம்ம அழக, அதையெல்லாம் தாண்டி யோசிக்கணும். லைஃப்பில் முன்னேறணும்னு ஒரு நோக்கம் இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அம்பிஷன் இருக்கணும். வாட் இஸ் யுவர் அம்பிஷன்? To become a teacher. To become a teacher. You are already a teacher, right? இன்னும் இதில் க்ரோ ஆகணும் நல்லா இல்லையா? இல்லையா? இதோட முடிஞ்சுதா? வினோத்குமாருக்காக உங்க லைஃப் கெடுத்துக்க போறீங்களா? இஸ் இட் ரியலி வர்த்? இட் இஸ் ஜஸ்ட் நாட் வர்த் இட் மா. நான் சொல்றேன் கேளு, இந்த ஊர்லயே இருந்து ஒரே ஊருக்குள்ள இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போறவங்களே ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. உன்னோட ஹேண்ட்பேக் எங்க? அவ ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருக்கா? ஆர் யூ ஆன் ட்ரீட்மெண்ட் ஆர் சம்திங்? கரண்ட்லி கை broken, கை ஹேண்ட் broken இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். வேற எந்த மெடிசனும் எடுத்துக்கிறது இல்லை? அலர்ஜிக் மெடிசன், தட்ஸ் ஆல். ஓப்பன் பண்ணுங்க. வாட்ஸ் இன் யோர் ஹேண்ட்பேக்? ஐ வாண்ட் யூ டு ஓப்பன் யோர் ஹேண்ட்பேக். வேற என்ன இருக்கு? மேக்கப் கிட் இல்லை, எடுங்க. பர்ஸ். பூச்சி மருந்து ஏதாவது வச்சுருக்கீங்களா? பூச்சி சொல்லக்கூடாது என்கிட்ட. எடுங்க வெளியில். டேக் இட் அவுட்.
Nisha, I'll get very, very angry. Take it out. எடுங்க நிஷா. நீங்க வாழ வேண்டிய பொண்ணு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹேரை சரி பண்ணுங்க முதல்ல. எடுங்க, அதை வெளியே எடுங்க. கம் ஆன் நிஷா, டேக் இட் அவுட். நிஷா, என்ன நம்பி தானே வந்தீங்க. எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு நிஷா. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றது கேளு. நான் வரவாங்க. அப்ப நீ எடு. டேக் இட் அவுட். டேக் இட் அவுட் நிஷா. நிஷா, இட்ஸ் a crime. You cannot do that. Sorry. உன்னோட லைஃபுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. The human life அவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனது. உன்னால எத்தனை பேருக்கோ ஹெல்ப் பண்ண முடியும். அதை போய் இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிறிய நீ. ஆஃப்டர் ஆல் அதுவும் கொஞ்சமாவது அதுக்கு தகுதி இருக்கிறது ஆளானா ஓகே, நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட். 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று, அவன் பயந்துருக்கலாம். ஃபேமிலிட்டையும் பதில் சொல்ல முடியாமல், உங்கள்கிட்டையும் பதில் சொல்ல முடியாமல், அந்த பொண்ணுகிட்டையும் பதில் சொல்ல முடியாமல் நிஜமாவே ஒளிஞ்சிருக்கலாம். அப்படின்னா தைரியம் இல்லாத ஆளுன்னு தானே அர்த்தம் இல்லையா? தைரியம் இல்லாத ஆளோட எப்படி வாழ்வே நீ இல்லையா? நிஜமாவே உன்னை ஏமாத்துறதாளா இருக்கலாம். ஏமாத்துறதாளான்னா he is not worth it. Good riddance. விட்டுடு, கை கழுவிடு, வேண்டாம் உனக்கு. இல்லை, தேர்ட் ஆப்ஷன், ரொம்ப நல்ல மனுஷன்னா எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்பி வருவான். நீ ஏன் சாகணும்? அதை மட்டும் சொல்ல. நீ தப்பு பண்ணியா? யாராச்சும் ஏமாத்தினியா? யாருக்காவது துரோகம் பண்ணியா? நீ அழகா இல்லையா? எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நீ? என்ன பாரு, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எனி திங். வாழறது தான் ரொம்ப கஷ்டம், சாவது ரொம்ப ஈஸி. அது வீரத்தனம்லாம் கிடையாது. கோழைங்க தான் சாவாங்க. Are you a coward? கோழையா நீ? நீ கோழையா? இல்லைல்ல, இடாத வெளியில. சரி, அப்போ நீ கோழை அப்படியே முடிவு பண்ணிக்கலாமா? நிஷா இஸ் அ பிரேவ் கேர்ள். நிஷா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். யூ வில் கம் அப் இன் லைஃப். யூ வில் டூ வெல், ப்ரொவைடட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோ. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணு. இவ்வளோ காசு செலவு பண்ணுறல்ல, உனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணு. சாவறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. தைரியமாக இருக்கணும். நான் சொல்கிறது கேளு நிஷா. நீ அதை எடு, வெளியேடு. நான் பார்க்கட்டும் நீ என்ன கொண்டு வந்திருக்க, பார்க்கட்டும். எடு. சொன்னா கேளுமா, சொன்னா கேளு. தெளிவான பொண்ணு நீ. நல்ல டெசிஷன் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என்னம்மா? நல்லா யோசிச்சு டிசிஷன் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். சாக போகிறேன்னா அவங்க வரலன்னா நான் அவங்க ஆத்து மண்ணுக்கு பாய்சன் ட்ரிங்க் பண்ணிக்குவேன். என்னம்மா? அவங்க ஆத்து மண்ணுக்கு வீட்டுக்கு போயிட்டு அது ட்ரிங்க் பண்ணிடுவேன். அவங்களுக்கு என்னம்மா நஷ்டம்? நீ யாரை தண்டிக்க பார்க்குற? நீ யாரை தண்டிக்க பார்க்குற சொல்லு. என்ன ஆகும்? நீ இறந்து போனியானா அவங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லு? ஒண்ணுமே கிடையாது. they'll be happy. That's what you want. நான் இங்கேருந்து அங்கே வந்து எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். But that is not the point. I can just call the police now. That's what I have to do. But I don't want to do all that. I believe you. I think you're a very strong girl. Nisha, look at me. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பிரேவான பொண்ணு. இல்லைன்னா இவ்வளோ தூரம் உன்னால் பண்ண முடியாது. அவன் தான் கோழை, விட்டுட்டு ஓடிட்டான். ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவான், இவ்வளோ பாசம் இருக்கிறது ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு. அப்போ சேர்த்துக்காதே, மறுபடியும் அவன் ரூமில் வந்திருந்தா சேர்த்துக்காதே. புரியுதா? வினோத் இல்லாமல் மலேசியாவுக்கு போக மாட்டேன். வினோத் வரலன்னா என்ன பண்ணுவேன்? வரலன்னா என்ன பண்ணுவேன்? வாயை திறந்து பேசுமா. எப்படி வருவாங்க? சும்மா கொஞ்சிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துடும். நான் சொல்லிட்டேன்.
திஸ் இஸ் நாட் அ ஜோக். படிச்சு சொல்லி கொடுக்குறேன் நான் உனக்கு. மறுபடியும் வினோத் இல்லைன்னா நான் மலேசியாவுக்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ சின்ன பொண்ணு நீ, எவ்வளோ இருக்கு லைஃப்ல. என்ன பண்ண போற இப்போ சொல்லு. போலீஸ் கூப்பிட்ருக்காங்க திருப்பியும், பட்டுக்கோட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க கூப்பிட்ருக்காங்க. நேற்று வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணினேன் அவங்களுக்கு, அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு, வாங்க பேசலாம் அப்படின்னு இருக்காங்க. அம்மா கெட்டி போட முடியுமாம்மா அவங்க கூட? அவனுக்கு விருப்பம் இல்லாம நீ என்னம்மா பண்ணுவ? புரியாம பேசுற நீ. சரி நான் சொல்றது கேளு, நீ போலீஸ்ட்ட போறது போ, அது நடக்கிறது நடக்கட்டும். சப்போஸ் வினோத்குமார் அங்கே வரல வச்சுக்கோயேன், உனக்கு திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன். நீ வினோத்குமார்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறையோ அதை இங்கே சொல்லு, கேமரா பார்த்து சொல்லு. ஒன்றுமே இல்லையா சொல்ல? ஒன்றுமே இல்லையா சொல்கிறதுக்கு? உன் மைண்டில் என்ன தான் வச்சுருக்க? வாயை திறந்து சொல்லுமா, சொன்னால் தானே எனக்கு தெரியும். அவங்க கல்யாணம் கலைக்கிறதுன்னு പറഞ്ഞதுனால தான் நான் அங்கேருந்து வந்திருக்கேன். 10 daysன்னு പറഞ്ഞாங்க, அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். அவங்களாம் പറഞ്ഞது தான் கல்யாணம் கலைக்கிறேன்னு ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அம்மா உனக்கு புரியுதா நான் சொல்லுறது? அவனுக்கு விருப்பம் இருந்தால் உன்னை விட்டுட்டு போவானா? உன்னை ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டானா? சரி முதல்ல நீ அந்த பாய்சன் எடுத்து வெளியில் போடு, அதுக்கப்புறம் பேசுவோம். டேக் இட் அவுட். பாய்சன் எடு, வெளியில் எடு, தூக்கி போடு, கீழே போடு, இங்கே போடு, த்ரோ இட். நல்லா இன்னும் வச்சிருக்கியா உள்ள? இந்த மாதிரி என்ன தப்பா யோசிக்க கூடாது, சரியா? பிலீவ் பண்ணலாமா நான் உன்னை? Suicide is not a solution for anything for that matter. வாழ்ந்து காமிக்கணும். சரி நீ உன் வழியில் ட்ரை பண்ணு. நீ போறியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? உனக்கு நம்பிக்கை இருக்கா அவன் வருவான்னு? சரி ட்ரை பண்ணு. எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் வேணுன்ட்டு தான் உன்னை இது பண்ணுறான், அவாய்ட் பண்ணுறான். நீ என்னதான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாலும் அவன் கூட வாழ மாட்டான். இன்னைக்கு இல்லைன்னா 2 வருஷம் கழிச்சு ஏமாத்துவான். ஐ ஃபீல் நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணுற. நீ கிளம்பு, சேஃப் ஆயிரு, ஓகே? கிளம்பு. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். படித்த பொண்ணு நிஷா, அதனால் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் ஒரு ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்காக போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி இந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சி போயிருக்கா, அவள் ட்ரை பண்ணுறா, அதே மாதிரி வினோத் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் சொல்லி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.